வியூவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 1 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மனோஜுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல வெளியில். அப்புறமா டாக்டர் வந்து அவர் கண்ணில் வந்து அந்த கண்ணாடி துண்டெல்லாம் பட்டிருக்கனால கொஞ்சம் எதனாச்சும் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், அவரை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, இன்னும் சில ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ மனோஜ் வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறமா ரோஹிணி வந்து நான் தான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இப்போ மனோஜும் எனக்கு ஒன்றுமே தெரில, எல்லாமே இருட்டா தெரியுது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறமா முத்து வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ அழாம இருடா உனக்கு சரியா போயிடும் பயப்படாதன்னு சொல்லி இது பண்ணிட்டு எல்லாருமா வெளியில வந்துடுறாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் சரிவா நம்ம பக்கத்துல கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பும் போது அங்கே இன்ஸ்பெக்டர் வராரு. அப்போனே அவர் வந்து நான் வந்து இந்த லோக்கல் ஸ்டேஷன்ல உள்ளவர், உங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போய் அடிச்சிருக்கிறாரு நெறைய பேர். அதனால காயமாயிருக்குது. என்னன்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. இப்ப இங்க வந்தோனே மனோஜ் கிட்ட கேட்கும்போது, மனோஜ் வந்து நான் அந்த கதிர பார்த்தேன் அப்படின்னோனே, இப்போ போலீஸ் கேட்கறதுக்கு முன்னாடி முத்து கடகடன்னு கொஸ்டின் எல்லாம் கேட்கறாரு. அப்புறமா போலீஸ் கேட்கறாரு, நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னோனே, அப்புறம் முத்து அமைதியாயிட்டாரு. அப்புறமா அவங்க வந்து சரி நாங்க வந்து சிசிடிவில வந்து எல்லாம் பார்த்து உங்களுக்கு உடனே அவனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ முத்துவும் மீனாவும் வந்து அங்க கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ரூ. 75,000 கட்ட சொல்றாங்க. அது காசுக்காக ஒருத்தர்கிட்டயா கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ரோஹிணி மனோஜ பார்த்துக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய வந்து அவங்களுக்கு வர சாப்பாடு எடுத்துட்டு கிளம்பணும். இந்த மீனா வேற எங்க போனான்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் பரசு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி அவரோட மாப்பிள்ளையோட மாமாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போடுறாரு. இப்போ முத்து மீனவும் அவங்க பேசுகிறத கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கட்டில் பீரோ அதெல்லாம் ஏன் செலவு, அதெல்லாம் நீங்கள் வந்து எதுவும் வாங்க வேண்டாம், மண்டப செலவு மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ முத்துக்கும் மீனாவுக்கும் அந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.